ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிடாய் வளர்ப்புங்க. இது சேலம் கருப்புங்க. நம்ம ஊரில் மேச்சேரியில் கிடாய் இந்த ஃபார்ம் வளர்த்திட்ருக்குறாங்க. இது செம்மறி, நாட்டு செம்மறி இருக்குதுங்க. நாட்டு செம்மறி கிடா இருக்குது, சேலம் கருப்பு வெள்ளாட்டு கிடா இருக்குதுங்க. அப்புறம் ஜமுனாபுரி கிராஸ் வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் இந்த வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தோமா, இதுக்கு என்ன ஃபுட்டு, என்ன சாப்பாடு, உணவு முறை கிடாய்க்கு தராங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. இதில் பார்த்தோமா 30 கிலோலேருந்து 100 கிலோவுக்கு மேலே வரைக்குமே கிடாய் இருக்குதுங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதை அங்கே பார்த்து வாங்கிக்கலாங்க. ஓகே, வாங்க நம்ம இந்த ஃபுட்டை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எத்தனை வருஷத்துக்கு கிடாய்ங்க? இது ஒரு 1.5 வருஷம், 2.5 வருஷத்துக்கு கிடாய்ங்க. சரிங்க. இதுமாரி ஒரு 20 கடை இருக்குது. இதே சைஸில் 20 கடை இருக்குங்களாங்கண்ணா? ஓ சரி சரி. இப்போ வெளியே வச்சுருக்கீங்க? வெளியில் இருக்கா? ப்ரீடிங் கொடுத்துருக்கோம். அந்தாண்ட செட்டில் எல்லாமே கடை பெரிய கடை. ஓ, செட்டில் அந்தாண்ட செட்டு இருக்கா? கீழே கடை இருக்குது, அங்கே ஒரு 2-3 தான் இருக்குது. சரிங்க. கீழே கட்டுற கடை இருக்குது எல்லாமே. சரி சரி. அன்சைஸ் கடை தானே. சரிங்க தம்பி. கடை நம்ம கட்ட இல்லைங்களா? சரி தம்பி. செம்பலியா எடுத்து கொடுக்கலாம், மற்ற கடை கேட்டால் எடுத்து கொடுக்கலாம். சரிங்க. மற்றபடி எல்லாம் நம்ம பெரிய சைஸ். சரி, இந்த மாதிரி கடை தானே நம்ம கிட்ட இருக்குது. சரி தம்பி. இப்போ என்னென்னா, செம்மறி ஆட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குங்களா? வளர்த்துறதுக்கு இல்லை நம்ம சாப்பாட்டுக்கு? செம்மறி கடையே அப்போ வளர்த்துறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. சேலம் கருப்புன்னா கிடானா கொஞ்சம் செம்மறி கடை கொஞ்சம் சேல்ஸ் கம்மியாகும், வெள்ளாட்டு கடை கொஞ்சம் ரேட் சேல் அதிகமாகும். ஆனால் விரும்பி வாங்குறது வெள்ளாட்டு, சேலம் கருப்பு. விரும்பி வாங்குறது சேலம் கருப்பு தான். சேலம் கருப்பு தான் விரும்பி வாங்குறது. இதுக்கு வந்து அது இதுக்கு அதே தான். அந்த புண்ணாக்க எல்லாம் ஒரே தீவனம் வந்து அந்த மோடத்தில் இருக்குது. அது என்னென்ன, இதுக்கு என்னென்ன தீவனம் தம்பி? இதுக்கு வந்து துவரணையும் புண்ணாக்கு தானே வச்சு. துவரணையும் புண்ணாக்கு ரெண்டு மட்டுமே. தட்டு தட்டு கட்டுவோம். மேன் தீவனம்னு பார்த்தா துவரணையும் புண்ணாக்கு. தண்ணி வந்து தீவன தண்ணி, புண்ணாக்கு தண்ணி. புண்ணாக்கு தண்ணி தான். தீனி தண்ணிலாம் இது இல்லை. தீனி தண்ணிலாம் இதில். சரி. அது இந்த நொய் அதெல்லாம், இந்த உளுந்து அதெல்லாம் இது சும்மா வைக்கிறது. உப்பு தண்ணியில் கொஞ்சம் உப்பு கலக்கி வச்சிருவோம். சரி சரிங்க தம்பி. இப்போ கிடாய் வளர்க்குன்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் வந்து கைட் பண்ணலாம் இல்லைங்களா? கைட் பண்ணலாம். உங்கள் நம்பர் போட்டு விட்றேங்க. அந்த கிடாய் வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்படுறவங்களுக்கு தம்பி கைட் பண்ணுவாருங்க. அவர் நம்பர் நான் உங்களுக்கு நான் போட்டு விட்றேன். இங்கே பாருங்கள், நம்ம என்ன தான் பண்ணுற வருது எனக்கு தெரியலைங்க. இடிக்கே வந்துட்டு இருக்குதுங்க. பாருங்களேன் எப்படி விளையாடுது பாருங்க. இதெல்லாம் பார்க்குறதுல 2 கன்று பத்தாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கிளம்பிடுச்சிங்க. அது தீவனத்துக்கு போய்ட்டு இருக்குதுங்க. அங்கே வந்து ப்ரீடிங் தான். அங்கே பாருங்க, அங்கே ஒரு ஃபார்ம் இருக்குதுங்க. அங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, அங்கே போயிட்டுருக்குங்க. வரும் எங்கே போகுது? சுற்றிட்டு வருங்க. கிடாயிட்ட போகுதுங்க. சரிங்க. இங்கே பாருங்க, இதெல்லாமே வந்து கீழே வந்து வெள்ளாடுங்க. எல்லாமே வந்து கிடா குட்டிங்க. கிடா குட்டி தான் இங்கே இருக்குது. இங்கே செம்மறி ஆடு இருக்குதுங்க. வருது பாருங்களேன். இந்த ராஜ நடைன்னு சொல்லுவாங்க. அது வெள்ளாட்டு கிடாயோட தனி சிறப்பு. அது நடந்தாலே ராஜ நடைன்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் கிடாய் நடக்கும் போது கண்டிப்பாக தெரியும். நெஞ்சு வயிறு இருக்குதுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? 2 ஆள் உயரம் இருக்குதுங்க. வாவ், முடியெல்லாம் சிலுத்து இருக்குது. இதே சைஸில் ஒரு 25 கடை வச்சுக்கிறேன். இதே சைஸில் 25 கடை இருக்குது இல்லைங்களா? சரிங்க. 2.5 வருஷத்துக்கு குட்டிங்க. இது சொல்ல போனால் 2 வருஷத்துக்கு குட்டி. ஆனால் கிடாய் பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அது வளர்ப்பில் இருக்குது. அது மாதிரி அந்த தீவனம் கொடுத்து நல்லா வளர்த்திட்டு இருக்காங்க. இது வந்து ஏனத்தானம்லாம் செய்ய முடியாதுங்க. இது வந்து அது மாதிரி வளர்த்தன மட்டும் குழந்தைங்களுக்கு மேலே நல்லா பார்த்துக்கிட்டாதான் இந்த மீனி கொண்டாட முடியும். இல்லைனாலும் இப்படி கொண்டு வர முடியாதுங்க. இது வளர்த்துறதுக்கே ஒரு தனி ஒரு அனுபவம் வேணுங்க. அது சின்னத்துலேருந்தே வளர்த்தனா தான் இதுமாரி கொண்டு வர முடியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாருங்கள், சேலம் கருப்புங்க இது பேர். உங்களுக்கு கிடாய் வேணுனாலும் சரி, குட்டி வேணுனாலும் சரி, இல்லை கிடாய் வளர்ப்பு பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் சரி, நான் தம்பி நம்பர் உங்களுக்கு நான் நம்பர் கான்டாக்ட் நம்பர் போட்டு விட்றேங்க. நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி இவர்கிட்ட கேட்டுக்கலாம். உங்களுக்கு கிடாயை வேணாலும் சரி, செம்மறி கிடாயாக இருந்தாலும் சரி, எதுவும் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வாங்கிக்கலாங்க. ரகமும் இருக்குது. உங்களுக்கு என்ன ரகம் வேணுமோ அதெல்லாம் ரகமும் இருக்குது. ரகமும் பார்த்து வாங்கிக்கலாம். எங்கே இருந்தாலும் சரி, தமிழ்நாடு கர்நாடகா எங்கே இருந்தாலும் சரிங்க. 40-45 கிலோவில் கூட பல்லு போடாது இருக்குதுங்க. அதாவது இலாட்டுங்க. இலாடு வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது மாதிரி வேணுமே அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு கிடாய் பார்த்தாலே தெரியும். இதில் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்லவே தேவையில்லைங்க.
இந்த கிடாய் பார்த்தாலே அனுபவம் இருக்கிறீங்க இதுதான் அப்படின்னு பார்த்தாலே வாங்கிக்குவாங்க. இதெல்லாம் வந்து எங்கேயும் சந்தைக்கெல்லாம் கொண்டு போகிறது இல்லைங்க. ஏன்னா வந்து இங்கேயே வந்து வாங்கிட்டு போகிறாங்க வியாபாரிங்க, ஆடு வளர்க்குறவங்க, கிடாய் வளர்க்குறவங்கலாம் வந்து இங்கேயே வாங்கிட்டு போய்க்கிறாங்க. நல்லா கெத்தா வெட்டுறதுக்கு கோயிலுக்கு நல்லா கெத்தா வெட்டுறதுக்கு. அதாவது இது நம்ம கொண்டு போனால் நம்ம ஆடு தான் நாம தான் தனித்துவம் படுத்துறது வந்து இந்த கிடாய்ங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இவரோட நம்பர் உங்களுக்கு நான் கான்டாக்ட் நம்பரில் இதில் யூடியூப்பில் போட்டு விட்றேங்க.